ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நடந்த பிரச்சனையினால ஹீரோயின் வந்துட்டு அவ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட தாத்தா என்ன பண்றாருன்னா, கட்டாயப்படுத்தி ஹீரோயின வந்து அவளோட அங்கிளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயினும் பிடிக்காத விதமா தான் அவன கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களோட 2 பேரோட லைஃப்ல லவ் எப்படி வருது அப்படின்றது தான் கதை. சோ இப்ப வாங்க இன்னைக்கான மூவிக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவளோட பேரு தான் ஷென்ஷி. இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவ வந்துட்டு அப்ராட்ல படிச்சு முடிச்சுட்டு இப்பதான் ஊருக்கு வரா. வந்த போதே வந்து பார்த்தா அவளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவளோட கசினும் கூட. இவளோட பேரு வந்து ஜெனி. இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணங்காரன் தான் இவன். இவனோட பேரு வந்து ஜானி. இவன் வந்துட்டு வந்த உடனே வேக வேகமா வந்து ஹீரோயினுக்கு கொடைலாம் பிடிக்கிறான். டேய், மழையும் பெய்யல, வெயிலும் அடிக்கல, எதுக்குடா கொடை பிடிக்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இல்ல இல்ல, வெயில் வர மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் கொடை பிடிச்சேன் அப்படின்னு சொல்றான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து மனசுல என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை தாதா இவனை தான் நமக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாயிடுறா. ஏன்னா பையன் வேற பாக்கிறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான். அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. உள்ள போய் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் பார்த்தா ஜானி செம்மையா ஹீரோயின் கிட்ட கடலை மேல கடலை போட்டுக்கிட்டே இருக்கான். இவளுக்கும் வந்துட்டு அவனை பிடிச்சிருக்குன்றதுனால இவளும் சந்தோஷமா தான் கதை பேசிக்கிட்டு இருக்கா. நடுவுல ஜானி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உன்னோட அண்ணன் இன்னமும் இருந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்னோட அங்கிள் வயசு இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு அப்பதான் அவங்க அண்ணனோட ஞாபகம் வருது. அவங்க அண்ணன் வந்து ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாரு போல. அத அவ யோசித்த உடனே அப்படியே அவளுக்கு தலையெல்லாம் சுத்தி மயக்கம் அடிச்சு விழ போகிறா. ஆனா அப்ப வந்துட்டு ஹீரோயினை கீழே விழ விடாம ஒரு கை வந்து தாங்கி பிடிக்குது. இது வேற யாருமே கிடையாது, இவர் தான் நம்மளோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேரு வந்து ஷென்ஷை. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஜெனி, அவளோட அங்கிள் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து தாங்கி ஹீரோயினை பொடிச்ச உடனே இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு, ஆனா இவர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா ஜெனி. இது என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம நம்மளோட தூரத்து சொந்தம் தான் இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. மறுநாள் காலையில ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஜானி உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ வந்துட்டு திருட்டுத்தனமா மாடியில நின்னு பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஜெனி அப்பதான் வெளியில வரா. என்னடி காலங்காத்தால இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, ஓ என் அண்ணங்காரனை நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, அவர் வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டா வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப டேலண்டட் தான், அதனால நான் சும்மா அவரை பார்த்தேன், மத்தபடி சைட் எல்லாம் அடிக்கல அப்படின்னு சொல்றா. நைட் எல்லாம் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. பூவை வச்சுக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பேச்சு போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப டக்குன்னு எதிர்பார்க்காத நேரமா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுடுறானா. அவ்வளவுதான், அவ பயந்து போய் அந்த பூவையே கீழே போட்டுடுறா. சாரி அங்கிள், தூக்கம் வரல, அதனாலதான் நான் சும்மா இங்க நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா தூக்கம் வரலன்னா இந்த ஆப்பிள சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஆப்பிள கையில கொடுத்துட்டு போயிடுறான். மறுபடியும் இவளுக்கு வந்து சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஞாபகம் வருது. சேச்சே, அது வந்துட்டு நம்மளோட கனவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்து தாத்தா வீட்டுக்கே போறா. பார்த்தா தாத்தாக்கு சின்னதா தலையில அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் சின்னதா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா, நீயும் வந்து யோசித்து சொல்றேன்னு நீ சொல்றியே தவிர கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேச மாட்ற. எனக்கும் வயசாகுது, இதுக்கு மேலேயும் நான் வந்து உங்க 2 பேரும் என்னால பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட கசின் பிரதர். இவங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா இல்லாததால தாத்தா தான் எல்லாமே பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து இவங்களாலையும் தாத்தாவை எதிர்த்து பேச முடியல. நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் வந்து செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாத்தா எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டாரு போல ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்டயே சொல்றாரு. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஐயோ, இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு தாத்தான்னு. வெளியில போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வரதட்சணையா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வந்து எங்க கம்பெனியோட ஷேர்ல 20% வந்து ஹீரோயின் பேர்ல எழுதி வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா ஹீரோயினுக்கு தான் ஒரே குழப்பம். அதெல்லாம் இருக்கட்டும், இவர் எதுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா மனசுக்குள்ள. ஹீரோ நம்ம வீட்டுக்கு முறையா வந்திருக்காமா, நீ போய் கார்டன் எல்லாம் சுத்தி காட்டு அப்படின்னு சொல்லி தாத்தா அனுப்புறாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, சரி எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாத்துலயும் ஓகே தான். ஆனா எதுக்காக ஜானி வரல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜானி எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஜானியா? அவன் தானே மாப்பிள்ள, அப்ப அவன் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், மாப்பிள்ள ஜானி கிடையாது, நான் தான் மாப்பிள்ள அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கா செம ஷாக்கு. அதுல இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளோட ஃபேஸ்ல கையை வச்சுட்டு, உனக்கு வந்து கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா அங்க மாப்பிள்ளையா நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு வேற டைலாக் சொல்றானா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தாத்தா சொல்றதுதான் எல்லாமே, தாத்தாக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால ஹீரோவையே கல்யாணம் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு 10 வயசு வித்தியாசம் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள எதுவுமே சிங்க் ஆகவே மாட்டுது. 2 பேருமே வந்து பயங்கரமான ஒரு ஜெனரேஷன் கேப்ல சிக்கி தவிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயங்கரமா வந்துட்டு நைட்டு பயத்துல இருக்கா. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே, பயங்கரமா நர்வஸா இருக்கே. சரி பேசாம வந்து படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரூம்க்கு வர்றதுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்கும்போதுதான் தெரியுது ஹீரோயின் தூங்கிட்டா அப்படின்ற விஷயமே. அவனுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க விட்டுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போதுதான், ஐயையோ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஆமா, எங்க அவன் பக்கத்துல காணுமே அப்படின்னு சொல்லி யோசித்து பாக்குறா. அப்பனா நைட்டு நம்ம தூங்கிட்டோம்னு சொல்லி செம கோபத்துல இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கொஞ்சம் அவளுக்கு பயமா இருக்கு. நேரா வந்து ஹீரோவ பாக்கறதுக்காக போறா. போன உடனேயே வந்து, "நேத்து நைட்டு ரொம்ப டயர்டா இருந்தேன். நான் தூங்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்றா. அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் சரின்னு சைலண்டா இருக்கான். "கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட போலாம், வரீங்களா அங்கிள்?" அப்படின்னு கேட்கும்போது, "அடியே என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. இன்னமும் நீ என்ன அங்கிள்ன்னு தான் கூப்பிட போறியா?" அப்படின்னு கேட்கறான். "எனக்கு கொஞ்சமா டைம் கொடுங்க. கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. நேரா ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஜெனிய கூட்டிட்டு போயிட்டு, "இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தங்கணும். அது எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி கொடு" அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜெனியும் தயங்கிக்கிட்டே போய் ஹீரோ கிட்ட, "இன்னைக்கு நைட்டு நான் ஆன்ட்டிய கூட்டிட்டு போய் என் கூட தூங்க வச்சுக்கிறேன் ப்ளீஸ்" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்பா அம்மா காண்டாயிடுறாங்க. இப்பதாம்மா அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா நாளும் நைட்டு ஒண்ணா தானே இருக்க போறாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் கேட்டேன். எனக்கு ஆசையா இருக்கு. அவ இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்கா. அவ கூட தங்கணும்னு எனக்கும் ஒரு நாள் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. வேற வழியே இல்லாம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். அடே நேத்து நைட் அந்த புள்ளைய என்னடா பண்ண, பயந்து அவ ஜெனி கூடயே போய் தூங்குறதுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் செம்மையா ஹீரோ ஓட்டுறாங்க. எங்க நான் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவ குப்பரப்படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதோட மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அவ பாட்டுன்னு உட்கார்ந்து தட்டை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இவனுக்கே ஆச்சரியமாயிடுது. அடியே ஏண்டி நிமிர்ந்து கூட பார்க்க மாட்ற, அந்த அளவு அந்த ஃபுட்டு ரொம்ப நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் காண்டம் ஆயிடுறான். இதாத கவலைப்படாத, இதையும் சாப்பிடு, என்னதையும் சாப்பிடு, இன்னும் வந்து பழைய சோறெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், அது வேணாலும் எடுத்து தரேன், அதையும் சாப்பிடு, உனக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அவளோட கிண்ணத்துல வச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியா ஒரு வழியா ஹீரோ கிட்ட சொல்லிடுறா, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா? நான் வந்துட்டு ஒரே பெட்ல இன்னொருத்தவங்க கூட தூங்கி எனக்கு பழக்கமே இல்ல, அதனால எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப வந்து இத டைரக்ட்டா என்கிட்டயே சொன்ன பாத்தியா? அது வரைக்கும் சந்தோஷம். நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ. எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ரிலாக்ஸா இரு. அது போதும் அப்படின்னு சொல்லிடுறான். மனசுக்குள்ள இப்பதான் யோசிக்கிறா. பரவாயில்லையே! இவன் நம்ம மேல அப்ப கோவப்படலையா? அப்படின்னு. ஹீரோயினும் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறா. ஆக்சுவலா இந்த கார்ட்டூன் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அதுல வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஒரு ஸ்டோரி புக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவளோட மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, "நான் லீவ்ல போக போறேம்மா. அதனால எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறேன். எனக்கு இன்னும் 1 மாசத்துல குழந்தை பொறக்க போகுது. அந்த ட்ரீட்டுக்கு நீ கண்டிப்பா வரணும்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளுமே கண்டிப்பா வரேன் மேடம் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நான் வந்துட்டு உன்னோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். என்னைக்குன்னா உனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்ல போய் தங்கிக்கோ. இது உன்னோட கசின் பிரதர்க்காக தான் நான் வாங்கினேன். அவன் அங்க தங்குறதே இல்லம்மா. அவன் வந்துட்டு என் கூடயே இருக்கான். அதனால அந்த இடமும் பூட்டியே இருக்கு. நீ எப்போ உனக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்திருப்பாரு. எப்படியாவது வேலை இருக்கு, ஓவர் டைம் இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு நம்ம இந்த இடத்துல தங்கி நாளை கொஞ்சம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கிறா ஹீரோயின்.
ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு வாரமா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு போறதே கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்லயே வந்து தங்கிடுறா. நான் நைட் ஷிஃப்ட் செய்யறேன், ஓவர் டியூட்டி செய்யறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இங்கேயே தான் அவ தனியா தங்கியிருக்கா. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவ வந்து டோட்டலாவே நம்மள அவாய்ட் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்ப நடுவுல வந்துட்டு வீக்கெண்ட்ல என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட பாக்கணுன்றதுக்காக ஜாலியா ஃப்ரெண்டோட வீட்ல வந்து பயங்கரமா வண்டியெல்லாம் ஓட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க 2 பேரும். எந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ நேரா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோனுக்கு கொஞ்சம் படபடப்பாயிடுது. உடனே வந்து ஹீரோ என்ன சொல்றான்னா, அவனோட செக்ரட்டரியை விட்டு இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு குடோன்ல போட்டுடுங்க, நான் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறேன் கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து இவங்களை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறான். நேரா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தனியா கேக்குறான், உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக வீட்டுக்கே வர்றது இல்ல, இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு வாரம் தான் நான் வேலை அதிகமா இருந்ததுன்னு அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ எதையோ சொல்லி மழுப்புறா. அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமே நீ இங்கதான் தங்கணும், நீ தனியாலாம் தங்க கூடாது, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அது டோட்டலா நீ மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறமா இவனே வந்துட்டு அவ பயப்படுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்னா, அவகிட்ட போயிட்டு இது பார், நீ என்ன வந்துட்டு டைம் வேணும்னு கேட்டது பிரச்சனை கிடையாது, ஆனா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தனா டோட்டலா நம்மளோட லைஃபே நம்ம 2 பேருக்கும் டயர்ட் ஆயிடும், அதுக்காக தான் எனக்கு பயமா இருக்கு. ஸோ நீ என் கண் எதிர்க்கே இரு, உனக்கு தேவையான டைமை நீ எடுத்துக்கோ, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம் விரும்பல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஆனா மறுநாளும் போயிட்டு என்ன பண்ற ஹீரோ கிட்ட அப்படின்னு பார்த்தா, நான் நைட்டு டின்னருக்கு என் ஃப்ரெண்டு கூட வெளியில போறேன், இன்னும் ஒரே மாசத்துல வந்து அவ அப்ராட் போக போறா, அதனால இன்னைக்கு நைட்டு அவ கூட டின்னர் போயிட்டு கண்டிப்பா சத்தியமா இங்கதான் வருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மனசு இல்லாம சரி போயிட்டு வா அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்பதான் நமக்கு ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து கமலி. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, எங்கேயோ நின்னு எவனையோ பார்த்து சைட் அடிச்சிட்டு, நான் என்னோட கனவு கண்ணனையே கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரம் வா, எப்படியாவது இன்னைக்கு இவனோட கான்டாக்ட் நம்பரை வாங்குறோம், இல்ல அட்ரஸே கூட வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடியே எங்கடி நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் எவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ என் புருஷன், இவன் என் புருஷனாச்சே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்றா. அதுக்கேத்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரையும் அவளை பேசவே விடாம எப்படியாவது நம்பர் வாங்கி ஆகணும்டி, தயவு செஞ்சு வா, இப்பவே வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை இழுத்துட்டு அங்க போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்களை நோக்கி நடந்து வரா. ஓ மை காட், நான் தான் அவன் அழகுல மயங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சேன், அவனுமே என் அழகுல மயங்கிட்டான் போல, பாரு நம்மள பாக்குறதுக்காக என் நம்பர் வாங்குறதுக்காக தான் இங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற பயங்கரமா கதை விட்டுட்டு இருக்கா. அவன் நேரா நார்மலா வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்களா இல்ல இனிமேதான் சாப்பிட போக போறீங்களா, நாங்களும் இப்பதான் டின்னருக்காக உள்ள போறோம், வரீங்களா எங்க கூட அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே இவளும் தாராளமா வர அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறா ஃப்ரெண்டுக்காரி. வா டார்லிங் அப்படின்னு சொல்லி கைய நீட்டுறானா. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. என்னது, இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இவன் தான் உன் புருஷனா, அடி பாவி சொல்லவே இல்லையடின்னு மனசுக்குள்ள அப்படியே ஹீரோயினை தீட்டி தீத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லி அவளும் மனசுக்குள்ளேயே சொல்றா. ஹீரோவுமே பார்த்தா அவனோட பார்ட்னர் கூட தான் வந்திருக்கான். பார்ட்னரும் உன்னோட ஒய்ஃபாடா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட வரும்போது, நானே உனக்கு கை கொடுக்குறேன், அதுவே உனக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கை கொடுக்க விடாம பண்ணிடுறான். டேய் இருந்தாலும் இது ரொம்ப டூ மச்சுரா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் திட்டுறான். ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, இந்த ஒயின் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும், இது மட்டும் கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு கொடுக்குறான். சரி எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் வருது, நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போறான். அந்த கேப்லயே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு வந்துட்டு பெரிய கிளாஸ்ல ஊத்தி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஃப்ரெண்டு சொல்றா, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட பார்ட்னரும் சொல்றான், வேண்டாம் உங்களுக்கு எதுனா அதிகமாயிட போகுதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப மைல்டா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருக்கா. அடே கொஞ்ச நேரம் தானேடா பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போனேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது, டேய் என்னெல்லாம் கேட்காத, இது பார் அவளோட ஃப்ரெண்டு கூட அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா, நாங்க 2 பேருமே எவ்வளவு சொன்னோம், அவ கேட்கவே இல்ல, அவ பாட்டு பெரிய கப்பை எடுத்து வச்சு ஊத்தி குடிச்சுட்டே இருந்துட்டா அப்படின்னு சொல்றான். நான் நல்லாதான் இருக்கேன், நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன், நான் எழுந்து நிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிக்கிறேன்ற பேர்ல விழுந்து வர்றா. ஏதோ ஹீரோ இருக்கவே தாங்கி பிடிச்சிக்கிறா. அவ்வளவுதான், 2 பேருமே வந்து ரொமான்டிக்கா லுக் விடும்போது ஃப்ரெண்டுக்காரி சான்ஸே இல்ல, செம போஸா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டோ மேல போட்டோ எடுத்து வைக்கிறா.
அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இவ வந்துட்டு ஃபுல் போதையில, யார் நீ? உன்னை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே, நீ எதுக்குடா என் கூட கார்ல வரேன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோவாலையும் அவளுக்கு பதில் சொல்லவே முடியல. அவ செம்ம போதையில இருக்கா. ஹீரோவும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்பவும் வந்து என்ன சொல்றான்னா, இத பார், எங்க அண்ணன் வேணா என்னை விட்டுட்டு போயிருக்கலாம், இப்ப எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவான்னே தெரியல, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்னை எப்ப பாரு குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா சொல்லிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி, சரிம்மா நீ தூங்கு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சா, இவன் என்ன பண்றான்னா, உன்னை பாக்குறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கியே அப்படின்னு சொல்லி கிஸ் குடுக்க தான் போறா அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோ. ஆனா இவ என்ன பண்றான்னா, ஜோம்பி மாதிரி கழுத்தை பிடிச்சு கழிச்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கிஸ் பண்றான். ஆனா இதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் தெரியுது, ஹீரோயின் மறுநாள் காலையில கனவுல இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அலறி அடிச்சு எழுந்துக்கிறா. ஐயோ நல்ல வேளை கனவா, நான் கூட உண்மைதானு பயந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ரெடி ஆகி கீழே போய் பார்த்தா ஹீரோ வந்து ரொம்ப ஆசையா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நைட்டு நடந்த எல்லாமே வந்து உண்மைதான், கனவு கிடையாது. அவன் நம்ம ஒய்ஃப் நம்மளை ஏத்துக்கிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவ வந்துட்டு, நேத்து எப்படி நான் வந்தேன் இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது செம்ம ஷாக் ஆயிடுறான். என்ன நீ கேக்குற, உனக்கு நேத்து நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறான். இல்லையே, நான் நீங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து எழுந்து போயிடுறான். என்ன இவன் எதுக்கு கோச்சுக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரியாம முழிச்சிட்டு இருக்கா. நேரா ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் வந்து சொல்றா, என்னென்னலாம் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் ஹீரோவையும் போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு வந்து இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து கு. இவன் வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னா, ஹீரோவோட பார்ட்னர் இருக்கான் இல்லையா, அவன் கிட்டதான் வந்து வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேருமே வந்துட்டு ஒருத்தனை ஒருத்தன் தாக்கிக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்குள்ள ஏதோ டேர்ம்ஸ் சரியில்லை போல. அப்ப இவன் வந்து கு என்ன பண்றான்னா, ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நான் அர்ஜென்ட்டா இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, நேரா இவன் வந்து ஹீரோயின் கிட்டயே போயிடுறான். இவன் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல. இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இவன் வந்துட்டு ஹீரோயினை இப்ப எப்படியாவது பேட்சப் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் ட்ரை பண்ண வந்திருக்கான். அதுக்குதான் ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, நம்ம 2 பேருமே வந்துட்டு எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டோம், எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, எதுக்காக இந்த மாதிரி தொல்லை பண்ற அப்படின்னும் போது, என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, யாரு காதுல பூ சுத்த பாக்குற, என்கிட்ட இந்த பொய்யெல்லாம் சொல்லாத, உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியும், இந்த ரிங் எல்லாம் வந்து 3 ரூபான்னு பிளாட்ஃபார்ம்லயே கிடைக்கும், அதை போட்டுட்டு வந்து என்கிட்ட சீன் போடுறியா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் இல்ல, உண்மையாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவோட பார்ட்னர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, அண்ணி இங்க இருந்து வாங்க போலாம், அண்ணா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றான். என்னது அண்ணியா, அப்ப உண்மையாவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கு கேட்கும் போது, ஏண்டா கல்யாணமே ஆகல அப்படின்னா நான் எதுக்கு இவளை அண்ணின்னு சொல்லணும், என் அண்ணனை தான் அவ கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றான். உடனே கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவோட பார்ட்னர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டான் போல. ஹீரோ இன்னமும் தூங்காம அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள வரும்போது என்ன சொல்லுவானோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே தான் வரா. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடு, எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் காலையில எழுந்து போய் பார்த்தா வேலைக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு, நைட்டு வர லேட் ஆகும், உங்களை சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் இவன் என்ன சொல்றான்னா, இல்ல நானுமே வந்துட்டு என்னோட ஆபீஸ் டின்னருக்கு போறேன், நானும் வர லேட் ஆகும், அவர் வந்தாருன்னா அதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் அந்த ஒரு பிரெக்னன்ட் லேடி கூப்பிட்டாங்க இல்லையா டின்னருக்கு, அந்த டின்னரை தான் ஹீரோயின் சொல்லியிருக்கா. அங்க வந்து ஆபீஸ்ல எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் நிறைய குடிக்க கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு பார்த்தா அவங்களோட ரூம்குள்ள நுழையாம வேற ஒரு ரூம்ல நுழைஞ்சிடறா. அந்த ரூம்ல பார்த்தா கு, அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க இவளை வந்துட்டு வெளியில போக விடாம எல்லாரும் சேர்ந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப கு வந்துட்டு என்ன சொல்றானா, டே டே வேண்டாண்ணே, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, இவளை விட்டுலாம், இவ என்னோட எக்ஸ் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் சரி ரொம்ப தேங்க்ஸ், நானும் இங்க வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அது எப்படி அப்படியே விட்டுறது, இந்த ரூம்க்கு நீ தப்பா வந்தது தப்பு தானே, அதனால அதுக்காகவாவது நீ பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றான். சரி என்ன சொல்லி தொலை அப்படின்னு கேட்கும் போது, இந்த ஒயின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், இருந்தாலும் சரி இந்த ஒயினை நீ ஒரே கல்ப்ல முடிச்சிட்டீங்கன்னா நீ இங்க இருந்து போயிடலாம், நாங்க யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு வாங்கி மொத்தத்தையும் ஒரே கல்ப்புல குடிச்சு முடிச்சிடுறா. இப்போ போலாம்ல நானு அப்படின்னு கேக்குறா. அப்பவும் ஹீரோயினை விடாம துரத்திக்கிட்டே வரான். இது பாரு, நீ என்ன பிரேக்கப் பண்ணிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நீ என் கூட இருந்ததே இல்ல. என் கூட இன்னைக்கு ஒரு நாள் நீ நைட்டு இருந்துட்டேன்னா நான் உன்னை விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னால முடியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான். தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோவும் மீட்டிங்க்கு அந்த கிளப்புக்கு தான் வந்திருக்கான் போல. பொழந்து எடுத்துடுறான் அவனை. ஆனா ஹீரோயினுக்கு தான் பயங்கரமா போதை ஏறிடுது. ரொம்ப அதிகமா குடிச்சிட்டா இல்லையா, அதனால அவளுக்கு நடக்க கூட முடியல. ஆனா ஹீரோ கிட்ட புலம்புறா. நான் உண்மையாவே அங்க இருப்பான்னு நினைச்சலாம் போல. எனக்கு அவன் அங்க இருக்கான்னு தெரியாது. என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத. அவன் எனக்கு ஆல்ரெடி துரோகம் பண்ணிட்டான். அதனால நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எனக்கு எல்லாமே தெரியும். நான் உன்னை நம்புறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆறுதல் சொல்றான். ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு எப்படியோ அவளை குளிக்கலாம் வச்சு கொஞ்சமா அவளுக்கு போதை தெளியுமா அப்படின்னு பார்த்தா அவளோட உடம்பெல்லாம் பயங்கரமா சூடா இருக்கு. அவளுக்கு போதையும் தெளிஞ்ச பாடே இல்ல. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு தான் டாக்டர் அங்க வந்துடுறாங்க. ஹீரோ ஆல்ரெடி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டான் போல. இந்த டாக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், அதுவும் கிளாஸ்மேட். அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மோசமான ட்ரக் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அவளோட வைன் தான் கொஞ்சம் ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நைட்டு பூராவும் ஹீரோயின் அவங்க அண்ணா இறந்து போனதே கனவுல வந்துகிட்டு இருக்கு. அவங்க அண்ணா யாரையோ காப்பாத்து தண்ணியில போயிருக்காரு. அவங்க அண்ணாவையும் சேர்த்து அந்த ஆள் முழுகடிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே அங்கேயே இறந்துருக்காங்க. இதை நேர்ல பார்த்ததுனால ஹீரோயினுக்கு இன்னமும் அந்த ட்ராமா போகவே இல்லை. ஹீரோவும் பக்கத்திலேயே இருந்து ஹீரோயினை பாத்துக்கிறான். அதோட மறுநாள்ல இருந்து ஹீரோ என்ன பண்றான்னா, நானும் நைட்டு இனிமே இங்கதான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றான். டெய்லியும் இங்கதான் தூங்குவீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா வேற எங்க நான் போய் தூங்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு புரிஞ்சது ஹீரோ ஹீரோயின் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறான்றது. மறுநாள் ஹீரோவோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. இந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளோட வேலையில இருந்து அப்படியே நேரா ஹீரோவோட ஆபீஸ்க்கு வந்துடுறா. அங்க அவங்கள பார்த்த உடனே இவ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுறா. ஆனா ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க ஓடி என்னவோ ரொம்ப நாள் தெரிஞ்சவ மாதிரியும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்கவங்க மாதிரியும் ரியாக்ட் பண்றாங்க. நீ எப்படி இருக்க, நல்லா வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இறுக்கமா கட்டி வேற புடிச்சுக்கிறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு கொஞ்சமா பொசசிவ்னஸ் ஆரம்பிச்சிடுது. அதாவது ஹீரோவும் அந்த டாக்டரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவன் கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா பார்த்தா ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு. அதனாலதான் ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம ஹீரோக்கு யாரோ டாக்டர் கால் பண்றாங்க. ஹீரோக்கு தெரியாம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசுறா. அவங்க எதுக்காக நீ ட்ரீட்மெண்ட்க்கு வர்றதில்ல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவளும் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ உடனே என்ன பாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ரூம்க்கு புக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போறா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட்டோ அதுக்கப்புறம் சில பிரேஸ்லெட் அதெல்லாம் போட்டு ஒரு டப்பால வச்சிருக்கான் ஹீரோ. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஹீரோ கரெக்டா நோட் பண்ணிடுறான். நீ கொஞ்சம் மூட் ஆஃபாவே இருக்க, ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க, என்னன்னுதான் எனக்கு தெரியல, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உனக்கு எதனா பாஸ்ட் லைஃப் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன தப்பாலாம் நினைச்சுக்காத. நானும் அவங்களும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க என்னோட கிளாஸ்மேட்டு. அது என்னோட பொருளே கிடையாது, என் ஃப்ரெண்டோடது. அதை நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக. கண்டிப்பா அவ கொஞ்சம் பெட்டர் ஆன உடனே அந்த எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துருவேன். அவன் இப்போதைக்கு உயிரோட இல்ல, அதனாலதான் இதை நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றான். இது வரையில நான் யாரையும் டேட் பண்ணதே கிடையாது, நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வர் அப்படின்னு சொன்னும் போது ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதோட நேரம் மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணனோட கல்லறைக்கு போறா. அங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. என்னோட லைஃப்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனாலும் நான் ஒரு நாள் நைட்டு கூட நிம்மதியா தூங்குனதே இல்ல. நீ கண் எதிர்க்க யாரோ ஒருத்தரை காப்பாத்தணும்ன்றதுக்காக உயிரை விட்ட பத்தியா, அது மட்டும் தான் எப்பவும் எனக்கு கண்ணு முன்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் நேரா ஹீரோயின் வந்து டாக்டரை பார்த்துட்டு போறா. டாக்டர் எதுக்காக அவ பாக்குறா அப்படின்னு பார்த்தா, அவங்க அண்ணன் இறந்ததுல இருந்து இவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம ஆயிடுது. அதனால இவ்வளவு நாளுமே அவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கா. அவ அங்க இருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே டாக்டர் கிட்ட இவன் ரொம்ப நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கான். எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவ எவ்வளவு பெட்டரா இருக்கா. ஏன்னு தெரியுமா? அதுக்கு காரணமே நீதான். அவ உன்னை வந்து பயங்கரமா லவ் பண்றா. உன்னை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிறா. அவங்க அப்பா அம்மா இறந்த அதே மாசமே அவங்க அண்ணனும் இறந்துட்டான். அவனும் விட்டுட்டு போயிட்டான். இப்போதைக்கு நீ அவளோட லைஃப்ல இல்லைன்னா அவளுக்கு லைஃபே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். நீ நல்லபடியா அவள பாத்துக்கிட்டீனாவே, அவ அடுத்து வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அத கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் யாரு அப்படின்னா, ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சவன். ஹீரோயினோட அண்ணனோட ஃப்ரெண்டு. இவங்க எப்படி ரொம்ப க்ளோஸா இருக்காங்க? ஒருவேளை அண்ணனோட கிளாஸ்மேட் தான் ஹீரோவா இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. உடனே இவ என்ன பண்றான்னா, இவ படிச்ச ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. நார்மலா ஒரு ஸ்கூல்ன்னு இருந்தா, அங்க வந்துட்டு ஜஸ்ட் நர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. எதனா அடிபட்டுட்டா. பட் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு, இவ வந்து அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது, இங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டரே வந்திருக்காங்க புதுசா. அவங்கள தான் இப்போ வரைக்கும் ஹீரோயின் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டாக்டர் கூட நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ அந்த இடத்துல இருக்கு. அத பார்த்த உடனே அவளுக்கு டவுட் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுது. உடனே இவ வந்துட்டு அவளோட டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறா, என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் போது, அதுக்கு மேல அவங்களாலயும் மறைக்க முடியல. ஆமா எனக்கு தெரியும். உங்களோட ஸ்கூல்ல அவர் தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரா கிளம்பி போய் ஹீரோ கிட்டே கேட்டுறா, என் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் நீயா? எதுக்காக என்கிட்ட இன்னும் உண்மையை சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானே நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணும்போது சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாருமே கிடையாது. ஹீரோயினோட அண்ணனோட லவ்வர். அந்த பாக்ஸை எடுத்து ஹீரோயின் கிட்டே கொடுக்குறான். இது வந்துட்டு உங்க அண்ணன் எடுத்து வச்சிருந்தது. அவனோட லவ்வர் ஞாபகமா அவன் வந்துட்டு அவளோட போட்டோஸ், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் வீட்டுல தெரியக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட கொடுத்து வச்சான். அதுதான் இதெல்லாம். இப்பவும் நான் அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா என்னோட அண்ணனுக்கு செய்யற மாதிரி தான் நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு என் மேல லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் இது எல்லாமே வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். கடமைக்காக தான் பண்ணேன். ஆனா உன் மேல எப்ப எனக்கு லவ் வந்ததுன்னு எனக்கு இப்பவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நீ பொய் சொல்ற அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அம்மா வந்துட்டு எனக்கு நிறைய பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் 10 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா பண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை எதையும் கேட்கல. நான் கல்யாணம்னு பண்ணா உன்னை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ வந்து என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேரா போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க போறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணனோட சமாதி ஆண்ட தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் ஃபாரினுக்கு போறாங்க. அப்ப இந்த பாக்ஸை எடுத்துட்டு போய், இது உங்களுக்காக தான். இது என்னோட அண்ணா வந்து கடைசியா உங்களுக்காக விட்டுட்டு போனது அப்படின்னு கொடுக்குறா. அவங்களும் பயங்கர எமோஷன் ஆயிட்டு அங்கேயே அழுதுட்டு, அதுக்கப்புறமா நீ சந்தோஷமா இருந்தீனாவே உன் அண்ணன் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதோட மறுநாள் ஹீரோயினோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டு லீவ்ல போயிட்டாங்க இல்லையா, குழந்தை பிறக்க போகுதுன்னு. வேற ஒரு மேனேஜர் வரா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, செம்ம காண்ட்ல கத்திக்கிட்டு இருக்கா எல்லார்கிட்டயும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காமிக்ஸ்ல இருந்து ஹீரோயினை அப்படியே தூக்கிடுறா. இனிமே இந்த டிராமாவை நீ கண்டினியூ பண்ண தேவையில்ல. நான் வந்து புதுசா வேற ஆளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றா. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஹீரோயினுக்கு ஆத்திரமே பிச்சுக்கிட்டு வருது. ஹீரோயின் பயங்கரமா அப்செட்டா இருக்கா. வீட்டுக்கு வந்தோம். அதை பார்த்த உடனே ஹீரோ என்ன பிரச்சனை, உனக்கு எதுனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல இது என்னோட ப்ராப்ளம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினை நிம்மதியா வேலை செய்யவே விட மாட்றா. பயங்கரமா டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கா ஹீரோயினுக்கு. அது மட்டும் இல்லாம அவளை வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்து வேலை செய்ய வைக்கிறா. டைம்க்கு அனுப்பவும் மாட்றா. வீட்டுல கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா. அதுல பார்த்தா ஒரு செக்ஸியான நைட் வேர் இருக்கு. அத வந்து ஹீரோவும் பாத்துறான். இருந்தாலும் அப்படியே அவன் மறைச்சு வச்சிடுறா.
பாத்ரூம்க்கு நேரா போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு பயங்கரமா திட்டுறா. "ஏண்டி என்னடி பண்ணி வச்சிருக்க? இதை ஏண்டி வீட்டுக்கு அனுப்புன?" அப்படின்னும் போது, "இல்ல இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணு. இதுல என்ன இருக்கு? புதுசா கல்யாணம் ஆனவங்க இதெல்லாம் போடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஹீரோ அப்ப கதவை தட்டுறான். "என்ன ஆச்சு? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி இவ கேட்கும்போது, "இல்ல நீ முக்கியமான விஷயத்த மறந்துட்டே போயிட்ட. அதுதான் குடுக்கலான்னு வந்தேன். ஏன் கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு அது நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதோட மறுநாள் பார்த்தா ஹீரோ வந்துட்டு என்னன்னு தெரியல ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை போல எக்கச்சக்கமா குடிச்சிட்டு வரான். ஹீரோயின் கிட்ட ரொம்ப ரஃபா நடந்துக்கிறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறா. நேர்ல பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவன் ஒரு நாள் கூட இப்படி நடந்துக்கிட்டதே இல்ல. ஆனா ஒரு வாரமா என்கிட்ட சரியாவே பேசல அப்படின்னு ஃபீல் பண்றா. நைட்டு லேட்டா ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான். "நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். "நான் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நான் பிஸியா இருக்கேன். நீயும் பிஸியா தானே இருக்க. அதனால நானும் பிஸியா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அப்பவே அவனுக்கு புரிஞ்சிடுது இவ செம கோவத்துல இருக்கான்னு. அதோட நேரா கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறான். "இது பாரு, நான் வந்துட்டு பண்ணது எல்லாமே தப்புதான். நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத மட்டும் இருக்காத. நான் ஆபீஸ்ல இருந்த டென்ஷன்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்" அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். ஹீரோயின் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. "இதுக்கு மேல விட்டா நீ வந்து வேலைக்கே ஆக மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் இன்னொரு பையனும் சேர்ந்து ஒரே மாதிரி காமிக் ஸ்டோரிய வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் திருடிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஹீரோயின் சோசியல் மீடியால கிழி கிழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, கிடையவே கிடையாது. இது எல்லாமே என்னதுதான். கிட்டத்தட்ட 6 மாசமா இதுக்காக நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே புது மேனேஜர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கூப்பிட்டு ஹீரோயினை வந்து வேலையை விட்டு நிக்க சொல்லிடுறா. "உன்னாலதான் வந்து கம்பெனி பேரே அசிங்கமா போச்சு. தயவு செஞ்சு நீயே நின்னுடு" அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்கிறதுனால நேரா கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ஆபீஸ்க்கே வந்துடுறா. "எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போக போறேன். ஆனா சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இவங்க எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா ஹாட் ஸ்ப்ரிங்குக்காக போயிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை இவர் கூட பார்த்த உடனே, "என்ன நீ பணக்கார ஆளை புடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் தப்பு தப்பா பேசுறா. அப்போ வந்து சேர்மன் பக்கத்துலயே இருக்காரு. "ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு வாயை மூடு" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? வேலை போயிடுச்சு அவளுக்கு. அதை பத்தின கவலை எங்கன்னா இருக்கா? ஜாலியா இவன் கூட வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காளே" அப்படின்னு பேசுறா. அப்பதான் ஹீரோ சொல்றான், "எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. இதுக்கு மேலயும் யாருன்னா எதனா தப்பா பேசுனீங்கன்னா நான் கண்டிப்பா அவங்க மேல டிஃபமேஷன் கேஸே போட்டுருவேன்" அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் எதுக்காக வந்துட்டு ஹீரோவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இவளோட ஒரிஜினலான ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. அது மட்டும் இல்லாம இவளோட ஸ்டோரிய எல்லாத்தையும் வந்து இவ தான் வந்து மேனேஜர் காரி தான் போஸ்ட் பண்ணிருக்கா, ஹீரோயினுக்கே தெரியாம திருடி. அத எல்லாத்தையும் ஆதாரத்தோட ஹீரோயின் வந்து நிரூபிச்சிடுறா. அவ்வளவுதான், அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் வந்து இவள வேலையை விட்டு தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. "தயவு செஞ்சு என்னை விட்டுடு. தயவு செஞ்சு இந்த கேஸ வாபஸ் வாங்கிடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறா. "எதுக்காக நீ வந்ததுல இருந்து என்னை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ண? நீ வேணும்னு பண்ணன்னு நல்லாவே தெரிஞ்சது. எதுக்காக?" அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, "இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒரு காம்படிஷன் அட்டென்ட் பண்ண பத்தியா? அதுல என்னையும் விட நீதான் வந்து அதிக ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிட்ட. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன விட 7 வயசு சின்ன பொண்ணு நீ. நீ வந்து என்ன வின் பண்ணிட்டு போனதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அந்த கோவத்துல தான் பண்ணேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, அவ எவ்வளவு கெஞ்சினாலும் பரவாயில்ல, தோல்வியை ஏத்துக்க முடியாதவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது. அவ ஃபர்ஸ்ட் அவளுக்கான தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான் அங்க இருந்து. ஈவினிங் ஹீரோயின் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கா. அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க குளத்துல ஏதோ ஒரு குழந்தை தவறி விழுந்துடுறான். எப்படியோ காப்பாத்திடுறா கஷ்டப்பட்டு ஹீரோயின். ஆனா அவ காப்பாத்தின கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருமே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கண்ணு விழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். அவ பயந்து போயிடுறா. "எதுக்காக பயந்த? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "என் கனவுல எங்க அண்ணன் வந்தான். இப்பயாவது புரியுதா? நம்ம கண் எதிர்க்க யாருக்குன்னா வந்து எதுனா ஆச்சுன்னா நம்மளால காப்பாத்தாம இருக்க முடியாது. நீ இவ்வளவு நாளும் என் மேல கோவத்துல இருக்க. ஆனா இப்போதைக்கு நீயும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தண்ணியில இறங்குன இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் இவ்வளவு நாளும் அவன் மேல பயங்கர கோபத்துல இருந்தேன். இதுக்கப்புறம் அவன் என்ன மன்னிப்பானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறா.
ஒரு வழியா வந்துட்டு இப்போதைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி ஹீரோக்கு கிஃப்டா கொடுக்குறா. பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துடுறா. உடனே வேக வேகமா உட்கார வச்சுட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்றான். டாக்டர் வந்து கண்டபடி திட்டுறாங்க. என்னம்மா பொம்பளை பிள்ளை நீ? ஒரு மாசம் தள்ளி போயிருக்கு. அது கூட உனக்கு தெரியலையா? இன்னமும் கோல்டு ஜுரம்னு யோசிச்சுட்டு இருக்க. நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனது பிரெக்னெண்டா அப்படின்னு 2 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையாவே வந்துட்டு நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறோமா? நமக்குன்னு ஒரு ஃபேமிலியே உருவாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நாள்லயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு பொன் குழந்தையும் பொறந்துடுது. ஹீரோ வந்து அவங்க அம்மாவோட செயினை வச்சிருந்து இது வந்துட்டு என் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இனிமே இது இவளுக்கு தான் அப்படின்னு சொல்றான். ஸோ இதோடைய ஹாப்பி என்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.